கன்னட திரையுலகுடைய முன்னணி நடிகர்கள்ல ஒருவரான உபேந்திரா, சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி படத்துல சிறு கதாபாத்திரம் ஒன்றுல நடிச்சிருந்தாரு. லோகேஷ் கனகராஜ் இயக்கிய அந்த படத்தை பார்த்த கன்னட சினிமா ரசிகர்களோ, உபேந்திரா ஏன் இவ்வளவு சின்ன கேரக்டர்ல நடிக்க ஒப்புக்கொண்டார், அவருடைய ஸ்டார் வேல்யூ தெரியாமல் கூட்டத்தோடு கூட்டமாக நடிக்க வச்சிருக்காங்க அப்படின்னு லோகேஷ் கனகராஜ விமர்சனமுமே பண்ணாங்க. இந்த நிலையில பேட்டி ஒன்றுல கூலி படத்துல சிறு கதாபாத்திரத்துல நடித்தது பற்றி உபேந்திரா அவர்களிடம் கேட்கப்பட்டது. அதற்கு அவர் கூறியதாவது, நான் ரஜினி சாருக்காக நடிச்சேன். இது என்னுடைய கனவுல கூட நினைத்து பார்க்காத விஷயம். நான் ரஜினி சாருடைய தீவிர ரசிகன் கூட கிடையாது, அவருடைய தீவிர பக்தன். ரஜினி சாருடைய நடிப்பு திறமை மற்றும் அனைத்துமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். தலைவர்னா தலைவர் தான். அவருடன் சேர்ந்து ஒரு ஷாட்ல நடிக்க கூப்பிட்டால் கூட நான் தயாராக இருக்கேன். ரஜினி சார் பக்கத்துல சும்மா நின்றுவிட்டு போனால் கூட போதும். முன்னதாக ஒரே ஒரு சண்டை காட்சியில மட்டும்தான் வருவதாக இருந்தது. பின்னர் என் கதாபாத்திரத்தை மேம்படுத்திட்டாங்க. ரஜினி சார் படத்துல நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி நடிச்சேன். 25 ஆண்டுகளுக்கு முன்பு ரஜினி சாரை சந்தித்தேன். அவர் தொடர்பாக எந்த வீடியோ வந்தாலுமே முதல் ஆளாக பார்த்து விடுவேன் அப்படின்னு சூப்பர் ஸ்டாரை பற்றி ஆகா ஓஹோன்னு புகழ்ந்து தள்ளியிருக்காரு. இவர் ரஜினி சாருடைய ரசிகர் அப்படின்றது தெரியும், ஆனால் அவர் பக்தன்னு சொல்லுவார்னு யாருமே எதிர்பார்க்கல. ஆகையால இவர் பேசிய இந்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்கள்ல படு வைரலுமே ஆகிட்டு இருக்கு. அது மட்டுமல்லாமல் சூப்பர் ஸ்டாருடைய இனி வரும் படங்கள்ல என்ன எந்த ஒரு சின்ன காட்சிக்கு கூப்பிட்டாலுமே நடிப்பேன் அப்படின்னு சொல்லியிருப்பதால இதனை சூப்பர் ஸ்டாருடைய ரசிகர்கள் ஷேர் பண்ணி அடுத்தடுத்த படங்கள்ல உபேந்திரா அவர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க அப்படின்ற மாதிரி பேசிட்டும் இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.